diode nanappa. Diode name itself suggests what? And the pair enna pathirudhu? So diode. So di means two, ode means electrode. So two electrodes combine to form a PN junction diode. Why it is called as PN junction appadina? We take one positive and one negative type of diodes, which is nothing but P type, N type semiconductor இருக்குல, அது ரெண்டுத்தையும் ஃபியூஸ் பண்ண போறோம். ரைட்டா? பட் ஃபியூஸ் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி ரெண்டு தண்ணி பாட்டில்ல அப்படியே ஃபியூஸ் பண்ணா தண்ணி மிக்ஸ் ஆகுமே, அந்த மாதிரிலாம் ஆகாது. We have separate process. ஓகேவா? அந்த ப்ராசஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற அப்புறமா. பட் பேசிக்கா வந்து P type semiconductor, N type semiconductor ரெண்டுத்தையும் ஃபியூஸ் பண்ணும்போது there is a layer which is being formed which we call them as junction. Okay, so that junction is going to be very much reason for conduction. அதை வந்து நம்ம depletion layer அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்றோம், which we otherwise call them as potential barrier. Okay, so அப்போ இது P டைப்னு வச்சுக்கோங்க, இது N டைப்னு வச்சுக்கோங்க. ஓகே, P டைப்ல யார் அதிகமா இருப்பா? ஹோல்ஸ். N டைப்ல யார் அதிகமா இருப்பா? ரைட்டா? இது ரெண்டுத்தையுமே நம்ம ஃபியூஸ் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் ஏரியா இருக்கு தெரியுமா? ரைட்? இதுல இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இங்க வந்துருது, இந்த ஹோல்ஸ் எல்லாம் இங்க போயிடுது. ரைட்? சோ அப்போ ஒரு பர்டிகுலர் லேயர் ஆஃப் ஆப்போசிட் polarity charges are formed. அப்ப என்ன ஆயிடுது இங்க அப்படின்னா, இங்க எலக்ட்ரான், இங்க ஹோல், இங்க எலக்ட்ரான், இங்க ஹோல், இங்க எலக்ட்ரான், இங்க ஹோல், இங்க எலக்ட்ரான், இங்க ஹோல். So இந்த மாதிரி ஒரு லேயர் ஃபார்ம் ஆயிட்டு, this layer is called as potential barrier or depletion layer. Potential barrier என்னன்னா தடுக்கிறது. ரைட்டா? தடுப்பு, அதுதான் வந்து பேரியர்னு சொல்லுவோம். அப்போ என்ன ஆகுது, இங்க P டைப் இருக்கு, இங்க N டைப் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த P டைப் பாசிட்டிவ், N டைப் நெகட்டிவ், கம்ப்ளீட்டா நியூட்ரலைஸ் ஆகல. And moreover, there is formation of a layer which we call them as potential barrier, where the opposite charges are interchanged. Right? அந்த மாதிரி ஒரு லேயர் ஃபார்ம் ஆகுது, we call them as potential barrier and or depletion layer. இப்போ இதை தான் வந்து டயோட்ஸ்னு சொல்றோம். பாசிட்டிவ் எலக்ட்ரோட், நெகட்டிவ் எலக்ட்ரோட். ஓகேவா? ஸோ ரெண்டு எலக்ட்ரோட் இருக்கிறதுனால we call them as diode. இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த பாசிட்டிவ் எலக்ட்ரோட் இருக்குல்ல, இதுக்கு நான் ஒரு பாசிட்டிவ் சப்ளை கொடுக்குறேன், இந்த நெகட்டிவ் எலக்ட்ரோடுக்கு நெகட்டிவ் சப்ளை கொடுக்குறேன். இப்போ இந்த பாசிட்டிவும் இந்த ஹோல்ஸும் என்ன ஆகும்? ரிப்பல் ஆகுமா? ரிப்பல் ஆகும்போது இது இந்த சைடு புஷ் தள்ளும்போது இந்த பாசிட்டிவ் ஹோல்ஸ் எல்லாம் இந்த சைடு ட்ரை பண்ணுமா போக? அதே மாதிரி நெகட்டிவ் என்ன ஆகும்? ரிப்பல். அகைன் இட் வில் புஷ் திஸ். ஸோ அப்போ என்ன ஆகும்? இந்த டிப்ளீஷன் லேயரை அது சுருக்குமா? Right? So at certain point of time what happens is this depletion layer breaks. We call them as avalanche breakdown. We call them as avalanche breakdown. What it means is, when we supply it with same kind of charges at both the terminals, there is going to be accumulation of charges on the depletion layer. Charges எல்லாமே accumulate ஆக ஆரம்பிச்சிரும். ஏன்னா repulsive forceல அப்ப accumulate ஆகும்போது என்ன ஆகும்? அந்த force அது ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டே இருக்கும் அந்த லேயரை. அந்த லேயரை ரெண்டு சைட்லயுமே ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைம்க்கு அப்புறமா இட் வில் பிரேக். ஸோ பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா அணை திறந்து விட்ட மாதிரி எலக்ட்ரான்ஸ் வில் ஸ்டார்ட் ஃப்ளோயிங். ஸோ த கண்டக்ஷன் ஹேப்பன்ஸ். ரைட்? ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆஸ் ஃபார்வர்ட் பயாஸ் ஆஃப் PN ஜங்ஷன் டயோட். ஸோ டயோட் யூஸ்வலாக சிம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த ஆரோ மார்க் இருக்கு தெரியுமா? இந்த ஆரோ மார்க் தான் வந்து டைரக்ஷன் ஆஃப் கண்டக்ஷன். இது ஆனோடு, இது கேத்தோடு. ஓகே, ஸோ இதில் ஏ கே நம்ம மென்ஷன் பண்ணுவோம். இந்த டைரக்ஷனில் தான் கண்டக்ஷன் நடக்கும். திஸ் இஸ் நத்திங் பட் ஃபார்வர்ட் பயாஸ். இந்த சைடில் ஒரு தடுப்பு இருக்கு பார்த்தியா? அப்போ என்ன அர்த்தம்? இந்த சைடில் கண்டக்ட் ஆகுதுன்னா இந்த சைடு வரும்போது இது தடுக்குதுன்னு அர்த்தம். எதனால பார்த்துடலாம். இப்போ அதே P டைப், N டைப்.
ஓகேவா? இப்போ இதில் பி டைப்பு என் டைப்பு. இதை நான் என்ன பண்ணுறேன் இப்போ அப்படின்னா நெகட்டிவ் பொலாரிட்டி ஆஃப் பேட்டரியில் கனெக்ட் பண்ணிவிட்டு இதை பாசிட்டிவ் பொலாரிட்டியில் கனெக்ட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும்? இந்த ஹோல்ஸ் எல்லாமே வந்து it will try to attract towards the negative terminal of the battery. Likewise, the electrons here will again try to attract towards the battery. Right? So அப்போ இது இந்த சைடு அட்ராக்ட் ஆகுது, இது இந்த சைடு அட்ராக்ட் ஆகுதுன்னா நடுவில் ஃபார்ம் ஆயிருக்கிற இந்த டிப்ளீஷன் லேயர் எக்ஸ்பேண்ட் ஆகுமா? பெருசாயிடும்ல. அப்போ பொட்டன்ஷியல் பேரியர் இன்க்ரீஸ் ஆயிடுதா? which means what? Barrier increase ஆயிடுச்சுனா தடுப்பு அதிகமாயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ there is no possibility for conduction. அப்போ this condition is called as reverse bias. இந்த டயோட் இருக்கு பாத்தியா, anode cathode, இந்த சைடு வரும்போது this is going to completely block the flow of charges. அப்போ there is no possibility for flow of charges, so conduction will not happen. Right? இப்போ இந்த டயோடுக்கு when you draw a VI characteristics or IV characteristics, forward bias conditionல it will be like this. Okay? But reverse biasல condition நடக்காது. So it will be like this. But ஒரு certain டைம்க்கு அப்புறமா நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணினே இருக்கீங்க, இது அப்படியே ஸ்ட்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, பெருசாகிட்டே இருக்குது, பலூன் மாதிரி வச்சுக்கோ. பலூன் பெருசாகிட்டே இருக்கிறப்போ ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் வாட் வில் ஹேப்பன்? இட் வில் பர்ஸ்ட். ரைட்? பர்ஸ்ட் ஆனதுக்கப்புறமா இட் வில் கம் திஸ் லைக் திஸ், ஷார்ட் சர்க்யூட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக கண்டக்டிவாக மாறிடும். இட் வில் நாட் ஆக்ட் ஆஸ் அ செமிகண்டக்டர். இஸ் தட் கிளியர்? ரைட்? ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் ரிவர்ஸ் பயாஸ் கண்டிஷன். ஸோ இது வந்து ஃபார்வர்ட் பயாஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ், இது வந்து ரிவர்ஸ் பயாஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். திஸ் இஸ் நத்திங் பட் VI கிராஃப் ஆர் VI கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ டயோட். இஸ் தட் கிளியர்? ரைட்? சரி, ஏன் சார் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போடாமல் இதுக்கு நடுவில் இங்கே கேப் வச்சுருக்கீங்க? வாட் இஸ் த ரீசன்? பிகாஸ் இட் இஸ் அ செமிகண்டக்டர். கரெக்ட்? இட் ரிக்வயர்ஸ் சம் பொட்டன்ஷியல் டு ஸ்டார்ட் கண்டக்ஷன். ஆமாவா இல்லையா? எடுத்தோடனே 0.1லேயே கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிருமா? கிடையாது. இட் ரிக்வயர்ஸ் அட்லீஸ்ட் 0.3 or 0.7 ஃபார் கண்டக்டிங். ரைட்? ஓப்பன் சவை இருந்தால் கூட கொஞ்சம் கம்மியான அமௌண்ட் ஆஃப் வோல்டேஜ் தேவை தான் இனிஷியலாக. ஓகே, ஸோ வி ஹாவ் திஸ் கிராஃப். இஸ் தட் கிளியர்? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் PN junction diode. எனி டவுட்ஸ்? ஸோ எப்படி PN junction ஃபார்ம் ஆகுதுன்னு தெரிஞ்சிருச்சா? ரைட்? ஸோ அந்த டிப்ளீஷன் லேயர் எப்படி வந்து பெருசாகுது, எப்படி வந்து க்ளோஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சிச்சா? ஓகே, இந்த PN junction diode தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? we are going to use it as a rectifier.